சார் இது இப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இப்போ அறிமுகமாகிற நடிகர்கள்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஒரு நல்ல கதை பேஸ்ட் பண்ணி படம் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போக போக கமர்ஷியலாக மாறிடுறாங்க. இல்லை, ஒரு 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 அறிமுக இயக்குனர் ஒரு படம் பண்ணுறாரு. அவருடைய ஒட்டுமொத்த திறமை ஒட்டுமொத்த கனவையும் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் பெரிய ஹிட் ஆனோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய நடிகர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் பெரிய சம்பளம் கொடுத்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அவர் கூட போய் லாக் ஆனவனே அவர் சொல்கிறதை இவர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 2வது படத்திலே அவருடைய அடுத்த திறமையை அவர் ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ வரதராஜா 16 வயது நிலையை பண்ணுறப்ப 16 வயது நிலையை பண்ணுறப்ப கமல் மட்டும்தான் அதில் பெரிய ஸ்டார். ரஜினி அந்த படத்தில் வில்லன் சொல்லப்போனால், மற்ற சின்ன சின்ன நடிகர்களை வச்சு பண்ணுறாரு. அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆனதுக்கு பிறகு அடுத்த ஒரு கிழக்கே போகும் புதுமுகங்களை வச்சு பண்ணுறாரு. புதிய வார்ப்புகள் தன்னுடைய உதவியாளரை வச்சு பண்ணுறாரு. அடுத்தடுத்து அவங்களுடைய டேலண்ட் எடுத்து காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரைட் ஓகே நமக்கு ஒரு அங்கீகாரம் படிச்சு நம்ம திறமையை பூரா காட்டணும்னா ஒரு ஒரு நடிகர்களுடைய இமேஜ் வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் தொடர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க என்ன ஒரு படம் ஹிட் ஆனோடனே ஒரு பெரிய நடிகர் அவரை வந்து அட்வான்ஸை கொடுத்து லாக் போட்டு வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் இவர் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆறாறாங்க. 2 படம் 3 படத்துக்கு மேலே அந்த டேரக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வெளியில் பெருசாக அவரால் வர முடியாமல் போயிடுது.